இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த மே மாதம் மோதல் இருந்தபோது இந்தியா சில முக்கியமான தாக்குதல்களை நடத்தியிருந்தது. அப்படித்தான் பாகிஸ்தான் ராணுவ தலைமையகத்தில் உள்ள நூர்கான் விமான தளத்தை இந்தியா தாக்கி அழித்தது. இதற்கிடையே அந்த விமானப்படை தளம் குறித்தும் அங்கு பாகிஸ்தானின் செயல்பாடுகள் குறித்தும் இப்போது சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த மே மாதம் மோதல் ஏற்பட்டிருந்தது. அதாவது பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூரை நடத்தியது. இதனால் ஆத்திரமடைந்த பாகிஸ்தான் தேவையில்லாமல் அத்துமீறி இந்தியாவை தாக்கியது. அப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே சில நாட்கள் வரை மோதல் மாறி மாறி நடந்தது. இதற்கிடையே நூர்கான் விமான தளம் குறித்து சில கூடுதல் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது நூர்கான் விமான தளத்தை மறுசீரமைப்பு செய்யும் பணிகளை பாகிஸ்தான் ஆரம்பித்துள்ளதாம். அங்கு எடுக்கப்பட்ட சேட்டலைட் போட்டோக்கள் மூலமாக இதை உறுதி செய்ய முடிவதாக பிரபல ஆங்கில ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள நூர்கான் விமானப்படை தளம் பாகிஸ்தானின் விமானப்படை தளங்களில் மிகவும் முக்கியமானது. கடந்த மே 10 இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலில் நூர்கான் விமானப்படை தளத்தின் ட்ரக்குகளும் தளமும் அழிக்கப்பட்டன. பாகிஸ்தானின் ட்ரோன் கண்ட்ரோல் சென்டராக அறியப்படும் இந்த தளத்தையே இந்தியா முடக்கியது. எந்த வகையான ஆயுதங்களை இந்தியா பயன்படுத்தியது என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமில்லை. ஆனால் பிரம்மோஸ் அல்லது ஸ்காலப் வான்வெளி ஏவுகணைகளை இந்தியா பயன்படுத்தி இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. இந்திய விமானப்படையின் சுகாய் 30 ரக போர் விமானங்களிலிருந்து பிரம்மோஸ், ரஃபேல் போர் விமானங்களிலிருந்து ஸ்காலப் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக தெரிகிறது. இந்தியா நடத்திய தாக்குதலில் அங்கிருந்த 2 ஓடுதளங்களும் அழிக்கப்பட்டன. மேலும் அருகிலுள்ள கட்டிடங்களுக்கும் பெரும் சேதம் ஏற்பட்டது. அப்போது எடுக்கப்பட்ட சேட்டலைட் படங்களில் அது தெளிவாக தெரிந்தது. இதற்கிடையே இந்தியாவின் தாக்குதலால் சேதமடைந்த பகுதிகளை பாகிஸ்தான் மீண்டும் சரி செய்ய தொடங்கியுள்ளதாக தெரிகிறது. இது தொடர்பான சேட்டலைட் போட்டோக்கள் வெளியாகியுள்ளன. மே 10 தாக்குதல் நடந்த நிலையில் மே 17 இந்த தளம் சுத்தம் செய்யப்பட்டது. இதற்கிடையேதான் செப்டம்பர் 3 எடுக்கப்பட்ட சேட்டலைட் போட்டோக்களை வைத்து பார்க்கும்போது அங்கு புதிய கட்டுமான பணிகள் நடைபெறுவது தெரிகிறது. புதிய சுற்றுச்சுவர் உள்பட பல கட்டுமானங்கள் நடப்பதும் தெரிகிறது. இது தொடர்பாக வல்லுநர் டேமின் சைமன் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்தியா திட்டமிட்டு இந்த பகுதியில் தாக்குதல் நடத்தியிருந்தது. அதில் பலத்த சேதம் ஏற்பட்டது. பாகிஸ்தான் ராணுவ தலைமையகத்திற்கு மிக அருகே அமைந்துள்ள இந்த தளத்தை இந்தியா துல்லியமாக தாக்கியிருந்தது. ஆனால் இப்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சேட்டலைட் படங்களில் அங்கு மீண்டும் கட்டுமானம் நடப்பது தெரிகிறது. அங்கு பாதிப்புகள் மிக மோசமாக இல்லை என்பதால் பெரிய அளவில் சீரமைப்பு பணிகள் தேவைப்படாது என கூறியிருக்கிறார். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா நடத்திய இந்த தாக்குதல் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக இந்த மாத தொடக்கத்தில் இந்திய விமானப்படையின் துணை தளபதி ஏர் மார்ஷல் நமர்தேஷ்வர் திவாரி சில முக்கிய தகவல்களை பகிர்ந்திருந்தார். அதாவது பஹல்காம் தாக்குதல் நடந்த 2 நாட்களிலேயே பாகிஸ்தானில் உள்ள எந்த தீவிரவாத முகாம்களை தாக்கலாம் என்ற ஒரு லிஸ்டை மத்திய அரசுக்கு விமானப்படை கொடுத்ததாக அவர் குறிப்பிட்டார். ஏப்ரல் 29 எங்கு தாக்குதல் நடத்தலாம் என்று இடங்கள் ஷார்ட்லிஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறது. மே 6 தாக்குதலின் தேதி மற்றும் நேரம் இறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மே 7 பாகிஸ்தான் மீதான தாக்குதலை இந்தியா ஆரம்பித்தது. பாகிஸ்தானில் 200 கிலோமீட்டர் வரை சென்று தீவிரவாத முகாம்களை இந்தியா அழித்திருக்கிறது. Subscribe to One India and never miss an update.